بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما ثمود فهديناهم فاستحبوا العمى على الهدى فأخذتهم صاعقة العذاب الهون بما كانوا يستكبرون. நான் இன்றைக்கு பார்க்க போகிறது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன்ல சாலிஹ் என்ற அந்த பெயர் பிரஸ்தாபம் 9 இடத்துல சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவங்களோட கூட்டம், அவங்க அனுப்பப்பட்ட கூட்டம் சமூது கோத்திரம். சமூது கோத்திரத்தை பற்றி 24 இடத்துல எல்லாம் தலை பேசிக்கிறார். 24 இடத்துல சமூதுன்னு ஒரு குர்ஆன்ல. பொதுவாக சூரத்து ஹூத், அதே மாதிரி ஆராஃப், அதே மாதிரி ஹாமீம் சஜிதா, அதே மாதிரி வஷம்சி வல் துஹாஹா, இது எல்லாத்திலையுமே இவங்களோட பிரஸ்தாபங்கள் வருது. அந்த அடிப்படையில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, மக்களுக்கு மத்தியில் சமூக கூட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறாங்க. உங்களோட மூதாதையர்கள் வழங்கி கொண்டிருந்த இந்த சிலைகளை வணங்காமைக்கு நீங்க அல்லாஹுவை வணங்குங்க. அனிஅபுதுல்லாஹ, நீங்க என்ன செய்யுங்க, எங்களை படைச்ச ஒருவனாகிய அல்லாஹுவை மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ணியமானவர்களா இருந்தாங்க. அந்த சமூகத்துல, சமூக கோத்திரத்துல எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக, எல்லாரோடையும் செலுத்தி பழகக்கூடிய, எல்லாரும் அவங்கள மதிச்சாங்க, கண்ணியம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. எப்ப இந்த ஏக இறைவனுடைய கொள்கையை பரப்புறதுக்காக நபிப்பட்டம் கிடைச்சி இந்த செய்தியை எப்ப சொன்னாங்களோ அப்ப என்ன செஞ்சிட்டாங்க, காலு யா சாலிஹு கது குந்த மர்ஜூவன் ஃபீனா கப்ல ஹாதா, நீங்க எங்கட அல்லாஹ்வின் பால் ஏக இறைவன் ஒருவன் அல்லாஹ், அவனை தான் நீங்க வணங்கணும். இந்த செய்தியை நீங்க எங்களுக்கு சொல்ல முன்னால நீங்க எங்ககிட்ட கண்ணியமான உத்தரா இருந்தீங்க. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம், அபசரன் வாஹிதம் மின்னா நத்தபியூஹு, எங்கட கூட்டத்திலேயே வாழ்ந்த ஒரு இந்த சாதாரண ஒரு மனிதனை நாங்க எப்படி பின்பற்றுறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க சமூது கோத்திரம். சமூது கோத்திரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அருட்கொடைகளை கொடுத்திருந்தான். அதுல மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் கல்லு. அவங்களுக்கு என்னது, எங்களுக்கு மண் மாதிரி, எங்களுக்கு மண்ணை வச்சு நாங்கள் களிமண்ணை வச்சு எப்படி எல்லாம் எங்களுக்கு செய்யலுமோ அதே மாதிரியான ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்களோட கைக்கு, அவங்களோட உடம்புக்கு நல்ல பவர். மலைகளை கொடைஞ்சி கோட்டைகளாக கட்டுறா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த அருட்கொடைய நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த சமூகத்துக்கு வழங்கப்படுத்துறாங்க. ஆதி கூட்டத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை இந்த உலகத்துல பூமியில வாழ வச்சிக்கிறான். வபவஅகும் ஃபில் அர்தி தத்தஹிதுன மின் சுஹூலிஹா குஸூரன் வதன்ஹிதுன ஜிபால புயூதா, நீங்க மலைகள்ல வீடு உங்களோட கையால கொடைஞ்சி நீங்க வீடு கட்டி கொள்றீங்க. அப்ப என்ன நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க. ஃபல்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. என்ன செய்ய, பெருமை அடிச்சாங்க. இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு வாரோம், அங்க இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட ஆரம்ப சம்பவத்தில இருந்து இன்றைக்கு வரலாற்று பெருமைங்கிறது மிக முக்கியமான ஒரு மோசமான, எங்களை அழிவுல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த பெருமை. அப்ப அந்த கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்ப அல்லாஹ்வின் பால் நபிப்பட்டம் கிடைக்க அல்லாஹ்வின் பால் அழைச்சாங்களோ அப்ப ஏற்கனவே மதிச்சுட்டு இருந்தவங்க மதிக்காமைக்கு விட்டுட்டாங்க. ஒரு என்னது, எங்களை போல ஒரு மனுஷன் நாங்க பின்பற்றுறதா அப்படின்ட்டு அவங்கள ஓரம் கட்டினாங்க. அதுக்கு பின்னால அவங்கள ஈமான் கொண்டிருந்த ஒரு கொஞ்சம் கூட்டம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க, அத்தஅலமூன அன்ன சாலிஹன் முர்ஸலும் மின் ரப்பிஹி, நீங்க என்னது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்விடம் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அவருக்கு வஹி வருகிறது எங்கிருந்து நீங்க நம்புறீங்களா? அதுக்காக சொன்னாங்க என்னது, இன்னா பிமா உர்ஸில பிஹி முஃமினூன், அவங்களுக்கு எதை கொண்டு ரிசாலத் நபித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க எதன் பால் அழைக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்றோம். அவரை நபி, அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறது, எங்களுக்கு நல்ல விஷயங்களும் பால் ஏவுறாங்க, நாங்க அவரை நபியாக நாங்க ஏற்றுக்கொள்றோம், ரசூலாக நாங்க ஏற்றுக்கொள்றோம். அந்த பெருமை அடிச்ச ஈமான் கொள்ளாத கூட்டம் என்ன சொல்லிச்சுது, இன்னா பில்லதி ஆமன்தும் பிஹி காஃபிரூன், நீங்க யார இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கொண்டிருக்கிறவங்களோ நாங்க அவரை நாங்க நினைக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெருமை அடிச்சாங்க. இது அப்பலிருந்து இன்றைக்கு வரங்காட்டியும் பெருமைங்கிறது யாருக்கு இருக்குமோ அவங்களோட முடிவு மிக மோசமாக இருக்குங்கிறது உறுதி. எந்த அளவுக்குண்டா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி கட்டமாக வரும் எல்லா சம்பவங்கள்லையும் மிக பிரதானமான ஒன்று தான் இந்த பெருமைங்கிற பாவம். எந்த அளவுக்கு நபியாவோட காலம் வரங்காட்டியும் இறுதி நபி காத்தமுன் நபியின் நபி அவங்களோட காலத்துல கூட என்ன சொன்னாங்க, அந்த குஃபார குறைஷ், துஅமா குறைஷ், குறைஷிகள் அந்த பெரும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த சுஹைபுர் ரூமி ரோம் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார், அவர் ஒரு அடிமை. அதே மாதிரி பிலால் ஹபஷி கருப்பு நிறம் உள்ளவர்,
அவர் ஒரு அடிமை. அதே மாதிரி முஸ்அப் எந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை. இவங்களை நீங்க என்ன செய்யுங்க, வெளியே போடுங்க. இவங்களை உங்களோட தோழர்கள் நிற்கிறாங்க தானே, நீங்க உங்களோட சபைக்கு நீங்க எடுக்காதீங்க. நாங்க என்ன செய்யறோம், உங்களை ஈமான் கொள்றோம் அப்படின்னு கேட்டானு. அவன் என்னது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வமா அன பிதாரிதில் முஃமினீன், என்ன ஈமான் கொண்டவங்க என்ன செய்ய மாட்டோம், விரட்ட மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது எல்லா நபிமார்களுக்கு. அவங்க சொன்னாங்க, நீங்க அவங்க நாங்க விரட்ட மாட்டோம். அஸ்ஹாபு சுஃபா தெரியும், திண்ணை தோழர்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க எப்பவுமே மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டே இருப்பாங்க. நபி அவங்களுக்கு வரக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடுவாங்க. நபி எந்த காரணத்தை கொண்டு அவங்களை என்ன செய்யல, விரட்ட இல்லை. அந்த அளவுக்கு என்னது, ஈமான் கொண்டவர்களோட எல்லாரும் சகோதரத்துவம், யாரையும் விரட்டல. ருஹமா பைனஹும், அவங்களோட சிஃபத் என்ன, ஒருத்தருக்கொத்தர் இரக்கமாக நடந்து கொள்வாங்க, ஒருத்தருக்கொத்தர் இரக்கம் காட்டிக் கொள்வாங்க. அப்ப விரட்ட எந்த ஒரு நபியும் என்ன செய்யல, அவங்களை ஈமான் கொண்டவங்களை விரட்ட மாட்டாங்க. அது மூமின் நபிமார்களுடைய பண்பும் கிடையாது. அப்ப எனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யல, அந்த கூட்டத்தை விரட்ட இல்லை. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி கட்டம் கட்டமாக இவங்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வின்பால் அழைச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமுதாயத்தினர், ஆதி சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வந்துச்சு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உடைய கூட்டத்துக்கு வேதனை வந்துச்சு. இதெல்லாத்தையும் வழங்கப்படுத்தி காட்டினாங்க. இதை சொல்லி அல்லாஹ்வின்பால் அழைச்சாங்க, அதையும் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, உபதேசம் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்படியான அருட்புடையில் தந்திருக்கிறான், நீங்க இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க இதை நினைச்சு பார்த்து என்ன நீங்க ஏற்றுக்கொண்டால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி அடைவீங்க. இப்படியெல்லாம் உபதேசம் செஞ்சதுக்கு பின்னால அவங்களோட முடிவு எப்படி இருக்கு, இன்னமா அன்த மினல் முஸ்தஹரீன், நீங்க ஒரு பைத்தியக்காரர். இப்படியெல்லாம் அழகா வழங்கப்படுத்தி இரக்கமா வழங்கப்படுத்தியும் அவங்களோட முடிவு என்ன, பெருமை இருக்குதே உள்ளத்துல. என்ன அந்த கூட்டத்திட்ட ஈமான் கொள்ளாத அந்த கூட்டத்திட்ட உள்ளத்துல பெருமை இருக்குது, அந்த பலம் இருக்குது, அந்த பலம் இருக்குது. அல்லாஹ்வோட முட்டிக்கொள்ற அளவுக்கு என்னது பெரியாக்களா ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அது மமத தலைக்கு ஏறிட்டு. இன்னமா அந்த மினல் முஸ்தஹரீன், உங்களுக்கு பைத்தியம். அதே மாதிரி ஃபஅத்தி பிஆயத்தின் இன் குன்த மினல் முர்சலீன், நீங்க ஒரு நபியாக இருந்தா ஒரு அத்தாட்சியை காட்டுங்க, ஏதாச்சும் ஒரு முஅஜிஸா ஒரு அற்புதத்தை கொண்டு வாங்க, அப்பதான் நாங்க நம்புவோம். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலமைக்கு மாற்றமாக நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வோட பேரோடைய சொல்லி ஒப்பிட்டு ஒட்டகம், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்கிற அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு பாறாங்கல்லில் இருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். அப்படி வெளிப்படுத்தி காட்டியும் அவங்க என்ன செய்யல, ஈமான் கொண்டவங்க கொஞ்சம் பேர், அதுல பெரும்பான்மையானவங்க அப்போ என்ன செய்யல, ஈமான் கொள்ள இல்லை. இதெல்லாம் என்ன காரணம், அபஷரன் வாஹிதன் நத்தபிஉஹு, எங்கள்லேயே இருந்து வளர்ந்த இந்த சாலிஹையை நாங்க பின்பற்றுறது. இவர் சொல்லக்கூடிய பேச்சை நாங்க எப்படி கேட்கிறது, அதுக்கு முன்னாடி நாங்க எத்தனையோ பலசாலிகளா இருக்கிறோம், அவங்களை விட குடும்பத்திலே விட எங்ககிட்ட என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, நாங்க இவரை எப்படி நாங்க பின்பற்றுறது, இவரை பேச்சு எப்படி நாங்க கேட்டு தலை குனிகிறது, இவரோட ஆலோசனை எப்படி நாங்க கேட்டு நடக்கிறது அப்படின்னு பெருமை அடிச்சதால அவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. இதே மாதிரி தான் நபியோட காலத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. அதே குஃபார் குறைஷிகள் இருந்த பெரும் காஃபிர்கள் தலைவர்மார் நபி அவங்க போய் தெரிஞ்சுறாங்க, அல்லாஹ்வின்பால் அழைக்கிறாங்க. அல்லாஹ்வின்பால் அழைக்கிற நேரத்துல என்ன சொன்னாங்க அந்த காஃபிர்கள், அந்த குஃபார் குறைஷ், நீங்க ஒரு அற்புதத்தை கொண்டு காட்டுங்க. அதாவது இந்த சந்திரன் நீங்க ரெண்டா பழங்க, இந்த சந்திரனை ரெண்டா நீங்க என்ன செய்யுங்க, விளக்க வச்சு காட்டுங்க, அப்ப நாங்க உங்களை ஈமான் கொள்றோம். அப்ப அந்த நேரத்துல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த சந்திரனை ரெண்டா பிரிச்சு காட்டுறாங்க. பிரிச்சு காட்டினதுக்கு பின்னாலையும் அந்த குறைஷிகள் இருந்த பெரும் தலைவர்மார் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, நபியுடைய பேச்சை கேட்க இல்லை. இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் வயரவு ஆயத்தை யுரிது வயகூலு சிஹ்ருன் முஸ்தமிர். எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒட்டகத்தை வெளிப்படுத்துற நேரத்துல அவங்க ஈமான் கொள்ளாமைக்கு இது ஒரு சூனியம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சந்திரனை பிளந்து காட்டினாங்க. அந்த நேரத்திலையும் அந்த குறைஷிகளுடைய தலைவர்மார் என்ன செய்யல, இது ஒரு சூனியம், சிஹ்ருன் முஸ்தமிர், இது ஒரு பலமான சூனியம், இது நீங்க எங்களை குழப்புறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, நபியோட பேச்ச அந்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. இதன் காரணமாக ஏற்றுக்கொள்ள உள்ளத்துல அந்த பெருமை இருக்கிறதுனால. அப்ப யார்ட உள்ளத்துல பெருமை இருக்குமோ அவர் என்ன செய்வாரு, பேசக்கூடியவரை பார்ப்பாரு. இவர நிலைமை பேக்ரவுண்ட் எப்படி, இவரை பேச்ச நான் கேட்கிறதா எடுக்க கூடாதா, நேற்று என்னோட எப்படி இருந்தாரு. உதாரணத்துக்கு
சில நேரங்கள்ல பல மாதிரி நடக்கும். சில நேரத்துல எங்களோட ஊர்ல ஒரு ஏழையா இருந்தவர் கொஞ்ச நாள்ல பணக்காரனாகி கொஞ்ச நாள் போச்சலம் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு அடிப்படையில பள்ளி தலைவராக வருவார். அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒரு தலைவராக வர நேரத்துல நாங்க என்ன செய்வோம், அவரை பழசெல்லாம் கிண்டி பார்த்துட்டு இவரை பேசினாங்க கேட்க அப்படின்னு ஒரு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் வராது. அதுதான் பெருமை. அப்ப இந்த பெருமையின் காரணமாக அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இப்ப அப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அந்த பாறாங்கல்லில் இருந்து அவங்க கேட்டாங்க, குட்டி உள்ள ஒரு ஒட்டகம் வேணும். எப்படியாப்பட்ட ஒட்டகம் தேவை? குட்டி உள்ள ஒரு ஒட்டகம் தேவை. ரைட். அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 ரக்காத் தொழுது போட்டு அந்த பாறாங்கல்லில் இருந்து ஒட்டகத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க. இப்ப இந்த நேரத்தில் ஒட்டகம் வந்துட்டு தானே, ஒட்டகம் வந்ததோட பெரிய ஒட்டகம் அவங்களுக்கு ஒரு அந்த சமூகம் வாழ்ற இடத்துல ஒரு கிணம் ஒன்று இருந்துச்சு, பெரிய கிணம். அதுல இவங்க ஒரு நாளைக்கு தண்ணி எடுக்கணும், இவங்களோட பாவனைக்கு ஒரு நாள் ஒட்டு கொடுக்கணும் அந்த ஒட்டகத்துக்கு. அது பெரிய ஒட்டகம். நீங்க என்ன செய்யப்படா வலா தமஸ்ஸுஹா பிஸூஇன், அதுக்கு எந்த ஒரு தீங்கும் செஞ்சிடப்படாது. நீங்க தீங்கு செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வோட வேதனை உங்களுக்கு வந்துடும். ரைட். இப்ப பெரிய காலம் போகுது. இவங்க ஒரு நாளைக்கு தண்ணி எடுப்பாங்க, இன்னொரு நாளைக்கு என்ன செய்யும், அந்த கிணத்துள்ள தண்ணி அப்படியே இந்த ஒட்டகம் குடிக்கும். அதே மாதிரி அந்த ஒட்டகத்துல பாலை அந்த சமூகம் அப்படியே குடிப்பாங்க. அவ்வளவுக்கு பெரிய ஒட்டகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டகத்தை பாலை உண்டாக்கி அந்த சமூகத்துக்கே என்னது வயிறு நிரம்புற அளவுக்கு போதுமாயிருச்சு. இப்போ ஒரு நாளைக்கு தண்ணி கிடைக்காதே, ஒட்டகம் குடிக்கிறோம். அப்ப அதுக்கு பதில் அல்லாஹ் தஆலா என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான், பாலை குடிக்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளைக்கு தண்ணி, ஒரு நாளைக்கு பால். இப்படியே காலம் போற நேரத்துல ஒரு பெண் உனைசா, அவட பேர் வந்து உனைசா பேர். இவ என்ன செய்யறா, இவருக்கு 4 பொம்பளை பிள்ளை. இவ சொல்றா, இப்ப இந்த ஒட்டகம் மீட்கிறது இவங்களுக்கு எலர்ஜி. இவங்க ஏற்றுக்கொள்ள இல்லையே, அந்த பெருமொரு கூட்டம் பெருமையின் காரணமாக ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப எப்படி சரி இந்த ஒட்டகம் இவங்களுக்கு இடைஞ்சல். என்ன ஒரு நாளைக்கு தண்ணி கிடைக்குது இல்ல, என்ன காலிகத்தமாக ஏற்றுக்கொள்ளா. அப்ப சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் பிடிக்கலண்டா மேல் பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். அந்த மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இந்த ஒட்டகத்தை அவங்க செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இது எப்படி சரி அழிக்கணும்ங்கிற நோக்கத்துல உனைதா என்று சொல்லக்கூடிய பெண்மணி என்ன செய்யறா, எனக்கிட்ட 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் திருமணம் முடிச்சு தருவேன். உங்களுக்கு விரும்பின இந்த 4 பெண்மணியில உங்களுக்கு யார விருப்பமோ அவளுக்கு உங்களுக்கு திருமணம் முடிச்சு தாருன்னு யார்கிட்ட சொல்ல, குதார் இப்னு சாலிஹ் அவனோட பேர். குதார் இப்னு சாலிஹ் சொல்லக்கூடியவங்கிட்ட சொல்றா, நீங்க என்னது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை நீங்க அழிக்கணும், கொல்லணும். கொண்டா நான் என்ன செய்வேன், என்ன 4 பொம்பளை பிள்ளையில உங்களுக்கு விரும்பின பொம்பளை பிள்ளைன்னு என்ன செய்வேன், முடிச்சு தருவேன். அதே நேரத்துல இன்னொரு ஆண் மிஸ்ரா என்று சொல்லக்கூடியவர், அவர்கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்றா, ஏற்கனவே ஈமான் கொண்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்பிக்கொண்டிருந்த ஒரு ஆணைத்தான் அவர் திருமணம் முடிச்சிருந்தா. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்ததால என்னது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்டதால அவர் அந்த மனிதர்கிட்ட இருந்து பிரிஞ்சு யாருக்கிட்ட வந்து சொல்றா, மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணுகிட்ட வந்து சொல்றா, அவன் வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ள இல்லை. நீ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகத்தை நீ கொள்வாக இருந்தால் நான் உன்னை என்ன செய்வேன், திருமணம் முடிச்சுக் கொள்வேன் அப்படின்னு யாரை பார்த்து சொல்ல, மிஸ்ரா என்று சொல்லக்கூடியவரை பார்த்து சொல்றா. அப்ப குதார் இப்னு சாலிஹ் அதே மாதிரி மிஸ்ரா, இந்த 2 பேர் இதோட சேர்த்து அந்த கூட்டத்தில் இருந்த இன்னும் 7 பேர் சேர்றாங்க. அந்த கூட்டத்தில் சமூக கூட்டத்தில் இன்னும் 7 பேர் சேர்ந்தா எத்தனை பேர், 9 பேர். இந்த 9 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, திட்டம் தீட்டுறாங்க இந்த ஒட்டகத்தை கொள்றதுக்கு. அப்ப இந்த நேரத்துல இந்த 9 பேரும் ரெடி ஆகுறாங்க. ஒட்டகத்தை கொள்ற நேரத்துல முதலாவதாக குதார் இப்னு சாலிஹ் என்று சொல்லக்கூடியவன் அந்த ஒட்டகத்தை கால அறுத்தான், ஒட்டகத்துல கால அறுத்தான். அதுக்கு பின்னால் ஒட்டகம் கீழே விடுவது. அந்த நேரத்துல அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளாத அந்த பெரும் சமூகத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தலையை திறந்து விட்டுட்டு முகத்தையும் திறந்து விட்டுட்டு அந்த ஆண்களை இன்னும் இந்த ஒட்டகத்தை கொள்றதுக்கு தூண்டுறதுக்காக வேண்டி முகத்தில் உள்ள இந்த தலையில உள்ள முந்தானியை அகற்றி அவங்கள முடி தெரிய முகத்தையும் காட்டுறாங்க, அவங்கள தூண்டுறாங்க. அவ தூண்டின உடனே என்ன செய்யறான், இந்த குதார் இப்னு சாலிஹ் என்று சொல்லக்கூடியவன் அந்த ஒட்டகத்துல கழுத்துல குத்தி அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறான், சொல்றான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இந்த ஒட்டகத்தை பத்தி நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம். ஏனென்றா இதுக்கு உரிமையாளர் யாரும் இல்லை. ஏன், அது மலையிலிருந்து வந்தது, அல்லாஹ் மலையிலிருந்து வெளிப்படுத்தினது. அப்ப அது அல்லாஹ்வுடைய பெயரோட ஏன் சேர்த்து சொல்றான், நாக்கத்துல்லாஹ் கண்ணியத்துக்காக கண்ணியப்படுத்துறான். அந்த ஒட்டகம்
அல்லாஹ் வெளிப்படுத்தினது. அந்த ஒட்டத்துக்கு கண்ணியத்தை கொடுக்குறான். அந்த ஒட்டத்துக்கு நீங்க எந்த ஒரு தொந்தரவும் செய்ய வேணாம். அது உங்களோட இதுல மேல, உங்களோட தோட்டத்துல மேல இல்ல. அருந்துல்லா அல்லாத பூமின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பூமியில மேல, பொது பூமியில அது மேஞ்சி தெரியுது. அது டைமுக்கு தண்ணியை பிடிக்குது. அப்ப நீங்க அதுக்கு எந்த ஒன்றும் செய்ய வேணாம். இது அல்லாஹ்வுடைய அற்புதம். அந்த ஒட்டகத்தை அறுக்கிற நேரத்துல, கொல்ற நேரத்துல அந்த குட்டியை விஷயத்தை கொண்டுட்டாங்க. அப்ப இந்த நேரத்துல நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது நீங்க செஞ்ச வேலை மோசமான வேலை. நீங்க என்ன செய்யுங்க, தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், உங்களோட வீட்டுல நீங்க 3 நாளைக்கு சந்தோஷமாயிருங்க. அதை சொல்லிட்டானே, இந்த ஒட்டகத்துக்கு எந்த ஒரு தீங்கையும் நீங்க விளைவிக்க வேணாம். பயகுதக்கும் அதாபுன் அலீம், நீங்க அப்படி தொந்தரவு விளைவித்தால் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஏற்பட போறது வேதனை தான், அல்லாஹ்வுடைய தண்டனை தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப சொன்னாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாம், 3 நாளைக்கு என்ன செய்யுங்க, சந்தோஷமாயிருங்க. ஸாலிக வஅதுன் கைரு மக்தூப், இது பொய்யான வாக்குறுதி இல்ல, உண்மையான வாக்குறுதி. அந்த நேரத்திலையும் அந்த கெப்லையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொலை செய்யறதுக்கு என்ன செஞ்சாங்க, முன் வந்தாங்க சமூது கோத்திரம். வமக்கரு மக்ரன், அந்த சமூது கோத்திரம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொலை செய்யறதுக்கு அடுத்த கட்டமாக முன் வந்தாங்க. வமக்கர்னா மக்ரன் வஹும் லா யஷ்உரூன், அல்லாஹ் தஆலா அந்த அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பாதுகாத்தாங்க. அந்த டைம்ல 3 நாளைக்கு என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. அதுல 1வது நாள் எப்ப, வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. வியாழக்கிழமை நாள் இருக்கிறாங்க, அவனோட முகம் மஞ்சள் ஆயிக்குது. அல்லாஹ் எப்படி மாற்றத்தை உண்டு பண்றான்? வியாழக்கிழமை ஒட்டகத்தை கொண்ட ஆண்டு வியாழக்கிழமை 1வது நாள் என்ன நடக்குது, அவனோட முகம் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறுது. வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் சோப்பு நிறமாக மாறுது. முகம் எப்படி மாறுது, சோப்பு நிறமாக மாறுது. அடுத்தது சனிக்கிழமை நாள் முகம் கருப்பாயிட்டு. அல்லாஹ் கொடுத்த தண்டனை. 1வது நாள் வியாழக்கிழமை மஞ்சள், வெள்ளிக்கிழமை சோப்பு, சனிக்கிழமை முகம் எல்லாம் கருப்பாயிட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே எழுமினத்தோடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஏற்பாடு செஞ்சான், சத்தம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தான். சத்தம் ஒன்று, அவங்களை சத்தம் பிடித்துக் கொண்டது. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா சத்தத்தை உண்டாக்கினான், இடியொன்றை உண்டாக்கினான். அது எப்படி வானத்தில இருந்து உண்டாகிச்சு, பூமியில இருந்து வந்துச்சு அந்த சத்தம். 2 சத்தம், வானத்தில இருந்து ஒரு சத்தம், அவங்க இருந்த அந்த பூமியுடைய அந்த பகுதியிலிருந்து சத்தம் ஒன்று உண்டாகிச்சு. அவங்களோட வீட்டுல எப்படி இருந்தாங்க, எந்த ஒரு அசைவும் இல்லாமைக்கு செத்த பணங்களாக மாறிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த தண்டனை. எவ்வளவு பெரிய பலசாலிகள், மலையையே கையால கொடையில அளவுக்கு பண்ணா எப்படி பவர் ஆயிக்கும். அந்த எவ்வளவு பவரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலிகளா இருந்தாலும், அல்லாஹ் அழிக்க நாடித்தா ஒரு கொசுவை கொண்டு என்ன செய்வான், அழிப்பான். அவனுக்கு அழிக்கிறதுக்கு என்னது பெரிய அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சத்தம்ங்கிறது அவங்களுக்கு சிம்பிளா இருந்திருக்கும், அந்த உடம்புக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த சத்தத்தின் மூலமாக அவங்களை அழிச்சான். கேவலமான வேதனை. வீட்டுல எப்படி இருந்தாங்க, எந்த ஒரு அசைவும் இல்லாமைக்கு எப்படி கூத்தறினாக்கள், மலையை கொடைஞ்சாக்கள். என்னது, நாங்க உங்களோட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்க நம்பி இருக்கிறீங்க, நாங்க அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அபசரன் வாஹிதன் மின்னா நத்தபிஉஹு, எங்களோட ஒருத்தரை நாங்க பின்பற்றுறது. இப்படிதான் கேலி செஞ்சு என்னது பரிகாசம் செஞ்ச அந்த உடம்பு எப்படி துள்ளி திரிஞ்சிருக்கும் பெருமையோட. அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கினான், எந்த ஒரு அசைவும் இல்லாமைக்கு அந்த கூட்டத்தை ஆக்கி வச்சார். அதுக்கு பின்னால அழிக்கப்பட்டாச்சு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஃபதவல்லா அன்ஹும், அந்த கூட்டத்தை அப்படியே கடந்து போறாங்க, சுத்தி வராங்க. யா கௌமி லகத் அப்லக்துக்கும் ரிசாலத ரப்பி வ நஸஹ்து லக்கும் வலக்கின் லா துஹிப்புனன் நாஸிஹீன். நான் உங்ககிட்ட எப்படி எல்லாம் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய தூது நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். நீங்க இப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி எல்லாம் அருட்கொட சந்திக்கிறான், இதை நீங்க ஏற்றுக்கொண்டா நீங்க வெற்றி அடைவீங்க. இப்படிலாம் நான் உங்களுக்கு காலடிக்கலாம் வந்து சொன்னேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, ஒன்றுமே செய்யல. நான் உங்களுக்கு உபதேசம் செஞ்சேன், வனசஹ்து லக்கும், நான் உங்ககிட்ட வந்து என்ன செஞ்சேன், உபதேசங்கள் புரிஞ்சேன், நல்ல விஷயங்களை சொல்லி தந்தேன். ஆனா நீங்க என்ன செய்யல, அதை காது கொடுத்து கேட்கல. லா துஹிப்புனன் நாஸிஹீன், உங்களோட பழக்கமே இல்லை, உங்களுக்கு உபதேசம் செய்யறாக்கல உங்களுக்கு விருப்பமே இல்லை. உங்களுக்கு யாரு சரி மோசமான வழியில போற நேரத்துல இப்படியான டைம்ல எங்கட நானோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோ அப்படி இல்லாட்டி என்ன ஈமான் கொண்ட மக்களோ யாராவது வந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்ய போக்குல அதை நீங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்லை, விருப்பம் இல்லை உங்களுக்கு. அப்ப இந்த பழக்கத்தின் காரணமாக நீங்க என்ன செஞ்சீங்க, அழிஞ்சு போனீங்க. அப்ப முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த இடத்துல பெருமை இருந்த காரணத்தினால்
அவங்களை விட கீழே உள்ளவங்க வந்து உபதேசம் செய்ய போக்குள்ள ஏற்றுக்கொள்ள இல்லை, விரும்ப இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா அவங்க கேட்டாங்க வாயால எங்களுக்கு ஒரு மூஜிதாவை காட்டுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அப்ப வளமைக்கு மாற்றமான உண்மையிலே தெரியும் எந்த அளவுக்கு உண்டா. இன்றைக்கு ஒரு மனிதர்கள்ட்ட வந்து நான் அந்த செய்தி நான் ஏற்றுக்கொள்றேன், இங்க இப்படி செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னா உலகத்துக்கு மாற்றமான உலக நடைமுறைக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்வார், உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வார். ஆனா இவங்களோட நோக்கமே என்ன? ஏற்றுக்கொள்ற பழக்கமே இல்லை. அப்ப கேட்டாங்க நீங்க கொண்டு வாங்க, நாங்க ஈமான் சொல்றோம். அப்ப அன்னைக்கு அது வெறுமனே பொய். எப்படி ஆது கூட்டம் சொன்னாங்க, எப்படி நீங்க எங்களுக்கு உபதேசம் செஞ்சாலும் சரி உபதேசம் செய்யாவிட்டாலும் சரி அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே மாதிரி இவங்களோட முடிவும் என்ன? ஆரம்பத்திலேயே அவசரன் வாஹிதம் மின்னத்தபியு எங்கள ஒரு உத்தரனை பின்பற்றதா அப்படின்னு கேட்டதுக்கு பின்னால நபியை குழப்புறத்துக்கு, நபியை பரிகாசம் சேர்த்து கேட்டதுதான் அந்த அற்புதம். அதனாலதான் அந்த ஒட்டகத்துக்கு அவங்க தீங்க உண்டாக்கினாங்க. அல்லாஹ் ஏன் அந்த 9 பேரும் அந்த ஒட்டகத்தை அழிச்சா கொண்டதுக்காக அல்லாஹ் இப்படி அடுத்த ஆக்களை பழி வாங்கினான்னு கேட்டா, அழிச்சான்னு கேட்டா, அந்த 9 பேரும் எப்படி ஒட்டகத்தை கொள்றதுக்கு அவங்க காரண கருத்தாவா இருந்தாங்களோ அந்த ஒட்டகத்தை கொள்றதுக்கு அடுத்த ஆக்களுக்கும் விருப்பமா தான் இருந்துச்சு. அடுத்த ஈமான் கொள்ள அடுத்த ஆக்கள் பெண்கள் சின்ன இருப்பாங்களே அவங்களுக்கும் இந்த ஒட்டகம் இருக்கிறது விருப்பம் இல்லை. அந்த கொலையில அவங்களும் கூட்டுதாரிகள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைவரையும் அழிச்சார். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க அந்த கூட்டத்துக்கிட்ட, நீங்க ஏன் உங்களோட மூதாதையர்கள் வணங்குறத நீங்க வணங்குறீங்க? அவங்க சொன்னாங்க நாங்க அதை விட மாட்டோம். இதே மாதிரிதான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகத்துல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம். சைஃபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வாள் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர், அவ்வளவு பலசாலி. இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வராங்க? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த நபர்கள் இவங்க இல்ல, பிற்பட்ட காலம். ஹிஜ்ரி 6 நபியை வஃபாத்தாகிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னால்தான் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்கு வராங்க. யாரு? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த நேரத்துல கேட்கிறாங்க சஹாபாக்கள், நீங்க எங்கள ஒரு புத்திசாலியான ஒருத்தர், பலசாலி, அது மாதிரி புத்திசாலி. அப்ப நீங்க ஏன் நபியோட பேச்சை நீங்க ஏற்றுக்கொள்ளாமைக்கு இவ்வளவு காலம் போச்சு? நீங்க இஸ்லாத்துக்கு வராம கேட்கறதுக்கு இவ்வளவு காலமே போச்சு. அதுக்காக சொன்னாங்க, எங்கட அந்த குறைஷிகள் இருந்த பெரும் தலைவர்கள், குஃபாரு குறைஷ், நபியை மறுத்த அந்த தலைவர்கள், அவங்கள நாங்க கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டிருந்தோம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை நாங்க அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவங்களா இருந்தோம். எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கை கொண்டு இருக்கையில அந்த தலைவர்கள் எதை சொல்லுவாங்களோ அதை அப்படியே கண்மூடி கொண்டு அதை நாங்க அப்படியே செஞ்சு வரக்கூடியவங்களா இருந்தோம். அதாவது சொல்லுவாங்க அத்தொழிது ஆமா, குருட்டுத்தனமாக பின்பற்றுறது. குருட்டுத்தனமாக பின்பற்றுறதுனா என்ன? மார்க்கத்துல எங்களுக்கிட்ட ஒரு வாசிப்பு நொண்டு இருக்கணும், படிப்பு நொண்டு இருக்கணும், அடுத்தது தெரிஞ்சவங்க கிட்ட பேசி அது உத்தியபூர்வமாக அழகான முறையில் கேட்டு வழங்கி கொள்ளணும். இதை இப்பொழுது செஞ்சு வராங்க தானே, இதுவரை சொல்றாரு தானே அப்படின்னு கேட்டு கண்மூடித்தனமாக பின்பற்ற தன்மை இருக்கக்கூடாது. அப்ப ஹாலித் இப்னு வலீத் தலைவங்க ஒரு புத்திசாலி. அப்படி இருந்தும் அந்த குறைஷிகளுடைய அந்த பெரும் தலைவர்கள், நபியை மறுத்த அந்த தலைவர்கள் இவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால, இவங்களை கைட் பண்ணி கொண்டிருக்கிறதுனால இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு என்ன வருது இல்லை, சிந்தனை பிறக்குது இல்லை. அப்ப அதனால இன்னைக்கு நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு என்ன இருக்கப்படாது, ஒரு குருட்டுத்தனமான பின்பற்றுதல் இருக்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தில். அதே மாதிரி இப்ப இந்த நேரத்தில் எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமூகம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால சுத்தி வந்து எப்படி சொன்னாங்க, நான் உங்களுக்கு உபதேசங்கள் செஞ்சேன், ஆனா நீங்க என்ன செய்யல, உபதேசம் செய்யக்கூடியவங்களை விரும்பல. மரணிச்சவங்களுக்கு எப்படி அதை செய்தி கேட்கும்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை கேட்க வைப்பான். ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்க மாட்டாது. இது எப்ப நடக்குது? இதே மாதிரி ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்குது. பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த நேரத்துல அபூ ஜஹல் எல்லாம் கொலை செய்யப்பட்டு, பத்ர்ண்டாலே ஒரு கணம், பத்ர்ண்டாலே ஒரு கணத்துக்கு பேர். அந்த இடத்துல இருந்த ஒரு கணத்துல பேர் தான் பத்ர். அந்த இடத்துல அந்த யுத்தம் நடந்ததாலதான் அந்த யுத்தத்துக்கு பத்ர் யுத்தம் பேரு. அப்ப கடைசியாக அந்த பத்ர் யுத்தத்துல கொலை செய்யப்பட்ட அந்த பெரும் தலைவர்கள் உத்துபா, ஷைபா, அதே மாதிரி அபூ ஜஹல், இவங்க எல்லாருமே என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அந்த கணத்துல போடப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருமையடிச்சாக்களுக்கு கடைசி முடிவு கேவலம். அப்ப கணத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, அப்படியே கடத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த
குறைஷிகளை பார்த்து கொலை செய்யப்பட்ட அந்த குஃபார் குறைஷை பார்த்து பேசுறாங்க, ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, அல்லாஹ் நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் நான் இரவு பகலாக அதே மாதிரி என்னது உங்களோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டி எல்லாம் எத்தனை முறை வந்து நான் உங்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய இந்த களிமாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, களிமா சொல்லுங்க, நீங்க சொர்க்கம் போவீங்க. ஆனா நீங்க எந்த ஒன்றையுமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்ல. அல்லாஹ் உங்களுக்கு எதை எச்சரிச்சானோ அதை நீங்க இப்ப கண்கூடாக நீங்க பாத்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன நேரத்துல அபூபக்கர் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, நபியே இவங்க எல்லாம் செத்துட்டாங்களே, இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டுட்டாங்களே, நீங்க இவங்களோட கதைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க செத்துத்தான் இருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யறான், அந்த செய்தியை காதுக்கு கேட்க வைக்கிறான். எனவே இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்னென்றால், எந்த ஒரு மனிதன் உபதேசம் செஞ்சா ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்கிற பழக்கம் எனக்கு ஜெயிக்கணும். அது யார் ஐக்கலும், என்னை விட வயசுல குறைஞ்சவங்களா ஐக்கவும் மேலும், அல்லது என்னை விட சொத்துல படிப்புல அறிவுல கொஞ்சம் கீழே உள்ளத்தர ஐக்கலும். நான் ஒரு தவறை செய்யும் போது எனக்கிட்ட ஒரு மனிதன் வந்து உணர்த்துறதா இருந்தால், இது நல்லமில்லை இதை விடுங்க அப்படின்னு உணர்த்துறதா இருந்தால் நான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு என்கிட்ட இருக்கணும். அடுத்தது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் இந்த உலகம் அழியும் வரைக்கும் ஒரே ஒரு மார்க்கம் தான், ஒரே ஒரு மார்க்கம் தான், அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தான் என்ன, அடி பண்ணிடுறது. இஸ்லாம் முஸ்லீம் என்ன அர்த்தம், அடி பண்ணியக்கூடியவர். அது எந்த ஒரு நபி வந்தாலும் சரி, என்ன போதனைகள் சொன்னாலும் சரி, அதை அல்லாஹ்வோட பேச்சனா என்ன செய்யறது, அந்த போதனைகளை எடுத்து நடக்கிறது, அதுக்கு அடி பண்ணிடுறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து இறுதி நாள் வரைக்கும் வந்து நடக்கக்கூடிய என்னது, அல்லாஹ் தஆலா ஒருவன், அவனை நீங்க வணங்குங்க, என்ன நீங்க பயந்து நடங்க. இதைத்தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியாக அறிவித்தது. ஆனா கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் அது கொஞ்சம் வித்தியாசம். நூஹ் நபியோட காலத்துல சட்டதிட்டங்கள் வேற, மூசா அலைஹிஸ்ஸலாமோட டைம்ல இருந்த சட்டங்கள் வேற, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சட்டதிட்டங்கள் வேற. சட்டதிட்டங்கள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர கொள்கை ரீதியில அகீதாவுல ஒன்றே ஒன்றுதான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. உதாரணத்துக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அசுத்தம் உடுப்புல பட்டா அந்த உடுப்பை என்ன செய்யணும், வெட்டி வீசணும், அது திரும்ப என்ன செய்யலாது, பாவனைக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது. அப்படி சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் மாற்றப்பட்டுச்சு. இப்ப எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு அசுத்தம் பட்டா அந்த அசுத்தம் வந்து என்னது, மூணுல ஒன்றாக இருக்கான்னு பார்க்கணும். சின்ன எந்த ஒன்றும் சாப்பிடாத பாலை மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு ஆம்பளை புள்ளுடைய மூத்திரமா இருந்தா தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டா போதும். அதே பொம்பளை புள்ளையா இருந்தால் அதை கழுவணும். அதே மாதிரி நாய் பண்டி பட்டா என்ன செய்யணும், அதை 7 விடுத்தம் கழுவணும், ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவணும். ஆரம்பத்தில் அல்லது நடுவில் மண்ணை சேர்க்கணும், கடைசியாவது சேர்க்கிறது தண்ணி தான் ஈக்கணும், கடைசியாவது நாங்கள் கழுவுறது தண்ணி. இதை தவிர இந்த ரெண்டையும் தவிர மிச்சம் உள்ள வெயில் வந்து நடுத்தரமான அசுத்தம், அதுல வாசமும் கலரும் போகிற அளவுக்கு நான் என்ன செய்யணும், கழுவணும். இவ்வளவு செஞ்சுட்டா போதும். அந்த இடத்துல நான் என்ன செய்ய வெட்டி விஷயம் வேண்டிய அவசியம், உடுப்ப விட்டதும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அதனால கொடுக்கப்பட்ட அனைத்து நபிமார்களும் வந்து போதித்த விஷயம் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன், அவனை நம்புங்க, அவனை பயப்படுங்க, அவனை வணங்குங்க. அப்ப அதனால எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து சொன்ன விஷயம் என்னது, இதுதான். எங்களை உள்ளத்துல நாங்க நம்ப வேண்டிய விஷயம் இதுதான். ஆனா எங்களுக்கு தரப்பட்ட சட்டத்திட்டங்கள் அது கொஞ்சம் வித்தியாசம். அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு ஃபிக்ஹ் சட்டத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நாங்க பார்க்க போறோம், சுத்தம் என்கிறது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவா மனிதன் என்ற அடிப்படையிலேயே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான், அவன் இயல்பிலேயே சுத்தமாக இருக்கிறத விரும்பக்கூடியவன். அவன் இயல்பிலேயே சுத்தமாக இருக்கிறத விரும்பக்கூடியவன். அசுத்தமாக இருக்கிற யாரையும் எங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இப்ப இந்த இடத்துல யாரு சரி கிழிஞ்ச உடுப்போட ஊத்தப்பட்டு வந்தா அல்லது இறைஞ்சி வரக்கூடிய ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம், பக்கத்துல வச்சு அவரோட ஒட்டி இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். அது எங்கட உள்ளத்திலேயே அல்லத்துல என்னது போட்ட உண்டு, வெச்ச உண்டு. அப்ப சுத்தம் என்கிறது இஸ்லாத்துல மிக முக்கியமான பிரதானமான ஒன்று. ஒரு முஸ்லீம் எப்பவுமே சுத்தமாக தான் இருப்பார், ஒரு முஸ்லீம் எப்பவுமே சுத்தமாகத்தான் இருப்பார். அதே மாதிரி ஒரு மூமின் எப்பவுமே புதுவோட தான் இருப்பார், எப்பவும் அடிக்கடி என்ன செய்வார், புதுவை புதுப்பித்துக் கொள்வார், புது செஞ்சு கொள்வார். இப்படியான பழக்கத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஒரு முஸ்லீம். அப்ப அந்த அடிப்படையில
அல்லாஹ் எந்த அளவுக்கு உண்டா சில வணக்கங்கள் செய்யறதுக்கு முக்கியமான நிபந்தனையாக சுத்தத்தை வச்சுக்கிறான். வணக்கத்துக்கும் சுத்தத்துக்கும் எவ்வளவு தொடர்பு உண்டா உங்களுக்கு வழங்கும். நான் சொல்ல போற சப்ஜெக்ட்ல சொல்ல போறோம். தொழுகைக்கு நிபந்தனை வுது. நிபந்தனை என்ன அர்த்தம்? அது இல்லாட்டி அந்த நாங்க செய்ய போற வணக்கமே கூடாது. அதே மாதிரி நான் ஒரு வணக்கத்தில் ஈடுபட போறனா இருந்தால் குர்ஆனை ஓத போறனா இருந்தால் எனக்கு வுது இருக்கணும். குர்ஆனை பிடிக்கிறதா இருந்தால் எனக்கு என்ன இருக்கணும்? வுது இருக்கணும். சொல்ல போறதா இருந்தால் வுது இருக்கணும். அதே மாதிரி கடமையான குளிப்பு ஒருத்தர் குளிக்க வேண்டியிருந்தால் அவர் குளிக்கும் வரைக்கும் என்ன செய்யலாம்? பள்ளிகளுக்கு வரவும் மேலாது, தொழவும் மேலாது, குர்ஆனை பிடிக்கவும் மேலாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப சுத்தம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி 1க்கு 2க்கு போனா அது சுத்தம் செய்ய தெளிவாக இருக்குது. அசுத்தமான பொருளை கூட என்ன செய்யலாம்? சுத்தம் செய்யறதுக்கு எல்லாம் முள்ளு பாவிச்ச பொருட்கள், அதாவது வேறொருத்தர் பாவிச்ச டிஷ்யூ இதில் எடுத்து செய்யலாம், சுத்தம் செய்யறதுக்கு இயலாது. இப்படி எல்லாம் எங்களுக்கு இஸ்லாத்துல வழிகாட்டப்பட்டிருக்குது இந்த வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த சுத்தம்ங்கிறது வணக்கத்துக்கோடு அல்லாஹ் ஆக்கி வச்சுக்கிறான். இந்த சுத்தத்தின் மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்குது? உற்சாகம் கிடைக்குது. உதாரணமா எனக்கு இப்ப சோம்பரை ஆயிக்குது. நான் இப்ப கைத்து கொஞ்சம் என்ன கையும் காலையும் முகத்தையும் கொஞ்சம் கழிட்டு வந்தா எனக்கு என்ன இருக்கும்? ஒரு உற்சாகம் கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு மனிதன் வேலையிலிருந்து வராரு, களைப்போட வராரு, வேலையை செஞ்சு போட்டு களைப்போட வராரு. அந்த களைப்புக்கு மத்தியில வந்து அவர் என்ன செய்யறாரு? ஒரு மேல கையினாலோ அல்லது குளிச்சாலோ அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு உற்சாகம் ஒன்றும் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுத்தத்தில் என்ன வச்சுக்கிறான்? எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வச்சுக்கிறான், ஒரு புத்துணர்ச்சியை வச்சுக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க குளிச்சு கொஞ்சம் மனமாகி கொஞ்சம் அத்தரணையை பூசிட்டா எங்களுக்கு என்னது? அந்த வாசத்திலேயே எங்களுக்கு ஒரு ஒரு திருப்தியும் உண்டாகுது. அதுதான் அந்த புத்துணர்ச்சி. அது மட்டுமா அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கமாக வச்சுக்கிறான். சுத்தத்தை அல்லாஹ் தஆலா ஒரு வணக்கமாக வச்சுக்கிறான். எங்கட துருவாடைய வேறொரு மனிதன் என்ன செய்யக்கூடாது? நுகர்ற அளவுக்கு நான் ஒரு அசுத்தமான ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது. மிஸ்வாக் செய்ய சொல்லிக்கு, மிஸ்வாக் செய்ய சொல்லிக்கு. ஏன்? மனிதன் எப்பவுமே கதைக்கக்கூடியவர். மனிதன் எப்பவுமே அடுத்த ஆக்களோட கதைக்கக்கூடியவர். ஒரு மனிதனை நாங்க எப்படி நாங்க ஒரு மனிதன் மதிக்கிறது? அவன் பேச்சை வச்சுட்டான், அவன் வாயில வரக்கூடிய பேச்சை வச்சுதான் நாங்க மனுஷன் மதிக்கிறது. ஒரு மனிதன் கதைக்காமைக்கே இருந்தா அவன் தூரமாயிக்கிட்டே போவான். ஒரு மனிதன் சமூகத்துல கதைக்காமைக்கு அவனு பாடுமா இருந்தா அவன் என்ன செய்வான்? சமூகத்தை விட்டும் தூரமாகி கொண்டே போவான். அப்ப மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவை கொடுத்திருக்கிறான் இதுக்கு பேசுறதுக்கு. அப்ப அந்த பேசுறதுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதன் மூலமாகத்தான் ஒரு தொலைத்தொடர்பு சாதனம். இதன் மூலமாக நண்பர்களை கூட்டிக் கொள்றான். அப்ப நாங்க இப்படி கதைக்கிற நேரத்துல என் மூலமாக வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கக்கூடாது, நாட்டமாக இருக்கக்கூடாது. அதனாலதான் மிஸ்வாக் என்கிற ஒரு வணக்கத்தை, சுன்னத்தான வணக்கத்தை இஸ்லாமியர்களுக்கு காட்டியிருக்குது. உது செய்ய போக்கல நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் ஒரு சின்ன மிஸ்வாக் குச்சிங்கிறது சின்னொரு வேலை. ஆனா அதில் இருக்கக்கூடிய நன்மை பெருசி. எங்களோட பல்லு உறுதியாகும். எங்களோட பல்லு என்ன செய்யும்? உறுதியாகும். பல்ல பூச்சரிக்காது. பல்ல என்ன செய்யாது? பூச்சரிக்காது. அது மட்டுமா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான். ஏன்? நாங்க எதுக்கு மிஸ்வாக் செய்யறோம்? சுத்தமாகிறதுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? அல்லாஹ் திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு உது செய்யக்கூடிய நேரத்திலையும் நாங்க வாய்ப்பு படிக்க முன்னால அல்லது நாங்க உதுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாங்க என்ன செய்யறோம்? அழகான முறைக்கு மிஸ்வாக் செஞ்சு வாய்ப்பு பிடிச்சி செய்யறது. சிலவங்க என்ன செய்வாங்க? இந்த மிஸ்வாக் செய்யற விஷயத்துல பள்ளியில நாங்க தப்புல ஈக்கிறத மிஸ்வாக் செய்வாங்க. அது நாங்க யாருக்கு முரசு கரையக்கூடிய தன்மை இருக்குமோ, முரசு சொத்து இல்லையோ அவங்க தப்புல என்ன செய்யக்கூடாது? மிஸ்வாக் செய்ய கூடாது. அவங்க உது செய்ய போக்குள்ளே என்ன செய்யணும்? மிஸ்வாக் செஞ்சுட்டு தான் வாயை நான் கழுவிட்டு வந்துடணும். அப்ப ரத்தம் வராது. இப்ப இந்த இடத்துல நாங்க யாருக்கு முரசு கரையக்கூடிய தன்மை இருக்குமோ, ரத்தம் வரக்கூடிய தன்மை இருக்குமோ அவங்க என்ன செய்யக்கூடாது? மிஸ்வாக் செய்ய கூடாது. செய்ய போக்குள்ள என்ன நடக்கும்? வாயில ரத்தம் வரும். சில தொழுக கூடாமைக்கு போகும். ரத்தம் கூடுதலா வாரத்தால பல பாதிப்பு. அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கொஞ்சம் என்ன செய்வாரு? அது அவர் சுப்பா மீட்டுக் கொள்ளாரு. இப்படி எல்லாம் பிரச்சனை தான் நீக்குது. அதே மாதிரி நாங்க தொழுகையில அப்படி யாருக்கு ஸ்ட்ராங்கா ஈக்குதோ, ரத்தம் வர தன்மை இல்லையோ அவருக்கு இந்த தப்புல நின்று தொழுவதற்கு முன்னாடி மிஸ்வாக் செய்யறதுக்கு ஏறும். ஆனா மிஸ்வாக் என்னது? இப்படி அடுத்தாக்கள் பார்க்கிற அளவுக்கு எங்கட உடம்ப எங்கட செய்கைய அடுத்தாக்கள் பார்த்து கொஞ்சம் அந்த அருவருக்கிற அளவுக்கு இல்லாமைக்கு கொஞ்சம் வாயை இப்படி பொத்திக்கிட்டே செய்யணும்.
இப்படி லேசா மிஸ்வாக் செய்யறது. சுபஹானல்லாஹ் சொல்லித்தரப்பட்டிருக்கு தொழுக்கங்கள். இப்ப நாங்க எங்கிற வாய் என்னது கண்ணாடி தான் கனியை போக்கள் எங்களுக்கு என்ன செய்யணும், பல்ல குத்தி எடுக்கிறதுக்கு நாங்க வாயை தொலைக்கணும், அது பிரச்சனை இல்லை. இப்ப இனக்கு இருந்து நாங்க அப்படி வாயை தொலைக்க போக்கல சில நேரம் அடுத்தவங்களுக்கு அது விருப்பமாயிக்காது. அப்ப அதனால மிஸ்வாக் செய்யறது. அப்ப வாய் சுத்தம் நீக்குதாங்க. வணக்கமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நஃபிலான வணக்கம், மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட வணக்கம். லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி வுது. நான் என் சமூகத்துக்கு இந்த மிஸ்வாக் செய்யறது ஃபர்து ஆகிடுமோ என்ற அந்த பயம் எனக்கு இல்லைன்னா நான் என் சமூகத்துக்கு ஒவ்வொரு முறையும் உது செய்ய போக்கல மிஸ்வாக் செய்ய சொல்லி நான் ஏவி இருப்பேன் அப்படின்னு விசேஷமாக சொன்னாங்க. அப்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எங்கட உடம்பு எப்பவுமே சுத்தமாயிக்கணும். நான் அன்றைக்கும் சொன்னோம், உமர் அவங்க சொன்னாங்க ஹதீஸ்லையும் மீக்குது குர்ஆன்லையும் மீக்குது, இந்த சப்ஜெக்ட் லாயமஸ்துவோ இல்லை முத்தஹரும் குர்ஆனை தொடக்கூடியவர் ஒரு சுத்தமானவர்கள் தான் இருப்பார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமாக இருக்கிறவங்கட அல்லாஹ்வோட மஹப்பத் அவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அவங்களை விரும்புறான், சுத்தமா இருக்கிற மக்களை அல்லாஹ் விரும்புறான். அப்ப எங்கட சொத்துல 3 பகுதியை நான் மனமாக இருக்கணும் என்று இந்த அத்தருக்கு மட்டும் செலவழிச்சாலும் கூட அது என்ன செய்யாது, இஸ்ராஃப்ல சேராது. அப்ப எந்த அளவுக்கு நான் மனமாகிக்கணும். மோசமான வெங்காயம் லீக்ஸ் போன்ற பச்சைக்கு சாப்பிட்டு வந்து ஒரு வாடகை அடிக்கும். டைம் போக ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அப்படி டைம் போக மாசம் மோசமாகிட்டு போகும். அப்ப அந்த வாடையோட என்ன செய்யாது, எனக்கு வரக்கூடாது பள்ளியுள்ளூர். ஏன் மலக்குமாருக்கும் நோவின ஈக்குது, அது 2வது. அது போக மனுஷனுக்கு கொண்டாது நோவின. அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தால் சிகரெட் குடிச்சிட்டு என்ன செய்ய பள்ளியுள்ளூர் வரப்படாது. வாய் நல்லா சுத்தம் செய்யணும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இப்ப இந்த இடம் பள்ளிவாசல். அப்ப இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை சுற்றி உள்ள இடங்களும் எதுல சேரும், பள்ளிவாசலுக்கு தான் சேரும். நான் எப்படி இந்த பள்ளிவாசலுக்கு அசுத்தமாக இருக்கிறது நான் எப்படி விருப்பம் இல்லையோ, எனக்கு இந்த பள்ளிவாசல் அசுத்தமாக்குறதுக்கு எனக்கு எப்படி விருப்பம் இல்லையோ, அதே மாதிரி தான் இந்த பள்ளி சுற்றி வளைச்சி உள்ள இந்த ஊசிடம் ஐக்கலும், சமையலறை ஐக்கலும், பள்ளிக்கு முன்னுக்கு ரோட்டா ஐக்கலும், இதை நான் என்ன செய்யணும், சுத்தமா தான் வச்சுக்கொள்ளணும். அதுவும் பள்ளிகளுக்கு தான் அடங்குது. அப்ப அன்னைக்கு ஒரு அசுத்தம் இருந்தால் அது ஒரு மனிதன் தாண்டி போற நேரத்துல யாருக்கு எதை கேவலமா நினைப்பார், பள்ளிவாசலைத்தான் கேவலமா நினைப்பார். பள்ளிவாசல்ங்கிறது பைத்துல்லா. நான் ஏற்கனவே சொன்னேன், நாக்கத்துல்லா, அந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம் சொல்றான். அதே மாதிரி இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு என்ன பேரை வச்சுக்கிறான், பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. இது யாருடைய வீடும் இல்ல, அல்லாஹ்வுடைய வீடு. அப்ப இந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வோட வீடுன்னு சொல்லிக்கிறான். அப்ப இதை நாங்க எவ்வளவு கண்ணியமான முறைக்கு சுத்தமான முறைக்கு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ரூஹுல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, ரூஹுல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ்வோட எதெல்லாம் சேருமோ அதெல்லாம் மகத்துவமானது, கண்ணியமானது. அதனால சுத்தமா வச்சுக்கொள்ளணும். ஹை அப்ப நாங்க இந்த லீக், அதே மாதிரி வெங்காயம், இதெல்லாம் சிகரெட் பிடிக்கிற பழக்கம், இதெல்லாம் இதோட இருக்குமா இருந்தால் நாங்க என்ன செய்யணும், இந்த வாயை சுத்தமாக்கிட்டு தான் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும். அதே மாதிரி மனிதனுக்கு எக்ஸ்ட்ராவாக வளரக்கூடிய முடிகள் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக வளரக்கூடிய முடிகள். இதுல சட்டம் என்னென்றால் 40 நாளைக்கு ஒருக்கா நாங்க என்ன செய்யணும், அதை எடுத்துக்கொள்ளணும். 40 நாளைக்கு ஒருக்கா என்ன செய்யணும், அதை நாங்க எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க 40 நாளைக்கு ஒருக்கா நாங்க என்ன செய்யணும், முடிவை எடுத்துக்கொள்ளணும். அது அப்பதான் சுத்தம். சில மக்களை பார்க்கணும், சில மக்கள் என்ன செய்வாங்க, சில டைம்ல என்ன ஆம் கட் பனியன் போட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம நாட்டுகளில் அவங்க பார்க்கணும், வேலை செய்ய போக்கல வழங்கும். அப்ப அந்த ஒரு கடையில நாங்க இருக்கிற நேரத்தில் அப்படி அந்த வேலை செய்ய போக்கல எங்களுக்கு என்ன தோன்றும், ஒரு கடைக்கு போயிட்டு ஆம் கட் பனியன் போட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு வழங்குது, அந்த முடி பக்கத்தில் உள்ள முடி வழங்குது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வருமா, வராது. எந்த அளவுக்கு வச்சுக்கொள்ளுமே, எங்கிட்ட இந்த மீசை இருக்குது, இந்த மீசைக்கும் ஒரு அளவு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் என்ன செய்யணும், கட்டணிக்கணும். இந்த அளவுக்கு வார அளவுக்கு இந்த உதட்டெல்லாம் 3 அளவுக்கு இப்படி இருக்குமா இருந்தா அவனை அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு என்ன செய்யாது, மனசு வராது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அழகான சுத்தங்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சிக்குது, அழகு. நாங்க ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் அழகானது. அப்ப அல்லாஹ் தஆலாவும் அழகானவன், அல்லாஹ் தஆலாவும் அழகானவன், அழக விரும்பக்கூடியவன், சுத்தத்தை விரும்பக்கூடியவன். எந்த அளவுக்குண்டா நான் அசுத்தமாக இருந்தா ரஹ்மத்துடைய மலக்குமாருக்கு எனக்கு பக்கத்தில் வைக்க மாட்டான்.
நான் அசுத்தமாக இருந்தா எனக்கு பக்கத்துல ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால இந்த சுத்த விஷயத்துல நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்தோம். ரைட். அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்ற இடங்கள், எங்களோட ரூம், எங்களோட பெட், இதை நாங்கள் என்ன செய்யணும், அழகான முறையில் சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். கிடக்கிற என்னது மாசத்துக்கு ஒருக்கா சரி கடை பெட்ஷீட்டுகளை, நாங்கள் தூங்குற தலைவாணியுடைய உரைகளை நாங்கள் என்ன செய்யணும், கழுவிக்கொள்ளணும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எங்களோட பாத்திரங்கள் நாங்கள் என்ன செய்யாது, கண்ட மாதிரி போட இயலாது. பாத்திரங்கள் நாங்கள் என்ன செய்யப்படாது, கண்ட மாதிரி 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி அந்த வெளியே நீக்கிற அளவுக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது. அதுல சில நேரம் எங்களுக்கு ஆபத்தான சில விஷயங்கள் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால டைம் முடிய அதை நாங்கள் என்ன செய்யணும், சுத்தமாக கழுவி வச்சுக் கொள்ளணும். அப்ப இந்த விடயங்கள் அதே மாதிரி எங்களோட ரூபை நாங்கள் பெருக்கிக் கொள்ளணும். பெருக்கிறது, கூட்டிக் கொள்றது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு சற்று சொல்லப்பட்ட விஷயங்கள், சுத்த விஷயங்கள். ஏன் சுத்தத்தின் மூலமாக என்ன கிடைக்குது, அல்லாஹ் எங்களை விரும்புறான். அல்லாஹ்வோட மஹபத் கிடைச்சிட்டா, அல்லாஹ்வுடைய விருப்பம், நேசம், ரஹ்மத், இரக்கம் எங்களுக்கு கிடைச்சிட்டா, எந்த அளவுக்கு நபிக்கு கூட அல்லாஹ் ரஹ்மத் இல்லாம சுருக்கம் போறதுக்கு எங்களோட கண்மை நாயகம் சில சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹ்வோட ரஹ்மத், இரக்கம், பாசம் இல்லாமக்கு எனக்கு என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போறதுக்கு முடியாது. அப்ப இந்த சுத்தத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன கிடைக்குது, அல்லாஹ்வுடைய மஹபத், அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அதனால சுத்த விஷயத்தை நாங்கள் நினைக்கணும், கவனமாக இருந்து கொள்ளணும். அதே மாதிரி எங்களுடைய உடுப்புகள் அதை நாங்கள் என்ன செய்ய மிச்ச நாளைக்கு வச்சுக்கொண்டு கரை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் நல்லா ஊற்றியாகிற அளவுக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் கணக்காக கழுவி போட்டு காய வச்சு எடுத்துடணும், மடிச்சு வைக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது. அதை எப்படி பாவிக்கணுமோ அதை அப்படி பாவிக்க சொல்லிக்குது இஸ்லாம். ஒரு பொருள் எப்படி பாவிக்கணுமோ அதை அப்படி பாவிக்க சொல்லிக்குது. உடுப்பை கண்ட மாதிரி போட்டுட்டு அதை கண்ட மாதிரி கொண்டு போய் வச்சுட்டு கண்ட மாதிரி எடுத்து உடுக்க சொல்லல இஸ்லாமிய மார்க்கம். காய வச்சுட்டா காஞ்சிட்டா அதை நாங்கள் எடுக்கணும் கட்டாயம், அதை உரிமை அது. அப்ப நாங்கள் அதை எடுத்து மடிச்சு வச்சுக்கொள்றது. நாங்கள் நினைக்கக்கூடாது என்னது, இதெல்லாம் சும்மா சிம்பிளான விஷயம். நாங்கள் சில விஷயங்கள் நினைக்கிறோம் சும்மா சிம்பிளா, ஆனா இதுக்கெல்லாம் இஸ்லாத்தோட தொடர்பு இருக்கு, இஸ்லாத்தோட தொடர்பு இருக்கு. அதனால இதெல்லாம் நாங்கள் கட்டாயம் கவனத்துல கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட செருப்பு உடுக்கிற செருப்பு போடுற பழக்கம் நிற்குது. இப்போ சில இடத்துல 2-3 நாள் தூக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், அவசரத்துக்கு போட்டுட்டு போவோம். அந்த அளவுக்கு இருக்க சில நேரம் சில விஷயத்துக்கு இங்கே எப்படியோ தெரியாது, நட்டுவக்காளி, தேல், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்க தெரியாது. சரி, குறைஞ்சபட்சம் கரப்பத்தான் தெரியும் தெரியும், சில நேரம் போயிட்டு உள்ளுக்கு இருக்கு. அதனால நாங்கள் என்னது அதை போட போக்குற தட்டி, அதே மாதிரி எங்களோட மேசி இருக்குது, எங்களோட மேசில நாங்கள் என்னது கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வச்சுக்கொண்டு. இப்ப இதெல்லாம் என்னது சுத்தத்தோட சம்பந்தப்பட்டு. ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பாரு, சுத்தமாயிப்பாரு, அவரை பார்க்க போக்குல அழகாயிப்பாரு. நாங்கள் நினைக்கப்படாது நான் என்னது அசிங்கமா உண்டு, இல்ல அசிங்கம் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாங்க மனிதனே நாங்கள் எப்படி படைச்சிக்கிறோம், அழகாத்தான் படைச்சிக்கிறோம். அப்ப அடுத்த ஆக்கிரைகள் அலங்கோலம் செல்லட்டும், கருப்புண்டு செல்லட்டும், இல்ல அல்லாஹ் எங்களோட மனசுலயே எங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு பண்பை வச்சுக்கிறோம். எங்கட மனசுலயே எனக்கு என்ன விருப்பம், அந்த மஹப்பத்தை, அந்த இறக்கத்தை, என்ன நேசிக்கிற பண்பை எங்களை அதை நினைச்சுக்கிறான், கொடுத்திக்கிறான். ஏன் அடுத்தாக்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் எனக்கு அழகு. அப்ப நான் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை நான் செய்யாமைக்கு நான் இருப்பேனா இருந்தால் நான் அசிங்கம். மீசை ஒழுங்கான முறைக்கு அந்த கத்தரிக்க வேண்டிய அமைப்புல கத்தரிக்காட்டி, எடுக்க வேண்டிய விதமான முடிகளை எடுக்காட்டி, அதே மாதிரி நகத்தை நாங்கள் என்ன வெட்டி கொள்ளணும். சிலாக்களுக்கு 2 கிழமைக்கு ஒருக்கா வெட்டினா சரி. சிலவங்களுக்கு அந்த சில ஈக்குது, சில உடம்புல ஈக்குது ஜீன்ஸ், சில விஷயங்கள் வளர்றது கொஞ்சம் குறைவாயிக்கும். 2 கிழமைக்கு தான் அவரை நகம் பெருக்கும். அப்ப அவர் 2 கிழமைக்கு ஒருக்கா வெட்டி கொள்வது. சிலவங்களுக்கு அவசரமா என்ன செஞ்சிடும், ஒரு கிழமையிலேயே வந்துடும். அந்த முடிகிற விஷயத்திலே அப்படித்தான். ஒவ்வொருத்தருடைய அமைப்புக்கும் அது வேற. 40 நாள் சொல்லப்பட்டிக்கு பொதுவா அதுல நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யறது, அமைச்சுக் கொள்வது. அப்ப நகத்தை நாங்கள் என்ன செய்யணும், வெட்டி கொள்வது. நமக்கு தெரியாமைக்கே இன்றைக்கு நாங்க சாப்பிடுறது இல்லை, நகம் எவ்வளவு விஷம் நமக்கு தெரியும். அதனால புண்ணை கூட என்ன செய்ய மாட்டாங்க, நகத்தால தொடவானாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாட்டு நாங்கள் கையால பிடிக்கிறோம், அது கையோடையும் சம்மந்தப்பட்டிருக்குது, நகத்தோடையும் சம்மந்தப்பட்டிருக்குது. அது கொஞ்சம் விஷம், டக்குன்னு கெடுக்க வச்சிடும். அதனால எங்களை நகத்தை நாங்கள் நினைக்கணும், டைமுக்கு பார்த்து கொட்டிடணும். எங்களை பார்த்தா இவரோட முஸ்லீம் என்ற அடையாளம் விளங்குற அளவுக்கு நினைச்சணும், சுத்தமான ஒரு மனிதனாக இருக்கணும். ரைட். அந்த அடிப்படையில இது சொல்லப்பட்ட எங்களோட சூழலோடு சம்பந்தப்பட்ட சுத்த விஷயங்கள், எங்களோட சூழலோடு சம்பந்தப்பட்ட சுத்த விஷயங்கள். இந்த சுத்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சுத்தத்தில் சம்பந்தப்பட்டதுதான் வுது.
வுது. இந்த வுதுவை வந்து நாங்கள் என்ன செய்ய எப்படி செய்யணும்? சிலவங்க நான் கவனித்து பார்த்துக்கிறேன், இந்த உது செய்கிற நேரத்தில் மிச்சம் கவலை கஷ்டப்படுத்திக் கொள்வாங்க. அவங்க பிஸ்மி சொல்லி இப்படி கஷ்டப்படுத்திக் கொள்வாங்க. அப்படி இல்லை, நாங்கள் உது செய்ய போகிற பிஸ்மில்லா நீர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு எங்க சம்மந்தப்படும்? முகத்தை கழுவுற நேரத்தில், முகத்தை கழுவுற நேரத்தில், ஆரம்ப நேரத்தில் நான் உதுவுடைய பரலை நிறைவேற்றுகிறேன், உதுவுடைய பரலை நிறைவேற்றுகிறேன். இந்த 2 சப்ஜெக்ட், உது ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முகத்தை அந்த கழுவுற ஆரம்ப நேரத்தில் உதுவுடைய பரலை நான் என்ன செய்கிறேன்? நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வர்றது. உது செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு துவா ஒன்று இருக்கு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக்கஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அது தெரியும் எல்லாருக்கும். இந்த துவாவுடைய சிறப்பு என்னென்றால், இந்த துவாவுடைய உது செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய இந்த துவாவுடைய சிறப்பு என்னென்றால், இதை யார் தொடர்ந்து ஓதி வருவாரோ உது பின்னால, இவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அவர் நாடின வாயிலால் அவருக்கு என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு போறதுக்கு. அப்ப உதுவுல வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட இடம் மூடிட்டு, உதுவை ஆரம்பிக்கிற நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது கட்டாயம் இல்லை, சுன்னத். ஓதிக்கொண்டா நன்மை, நல்ல விஷயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றது கட்டாயம் இல்லை, விரும்பினா ஓதலாம், விரும்பினா விடலாம், பிரச்சனை இல்லை. இப்ப உதுவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றது. அடுத்த கட்டம், உதுவுல முகத்தை கழுவுற அந்த டைமுக்கு தானே, அந்த டைம்ல அந்த தண்ணியை நாங்க பட வைக்க முன்னால உதுவுடைய பரதை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு ஒரு நியத்தை வச்சுக்கொள்ளணும். அடுத்தது உது செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக்கஸ் ஸாலிஹீன், அந்த துஆவை ஓதுறது. இது 3 தான் ஓதுறோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமைக்கு நாங்க எப்படி உது செய்யறதுங்கிறத முறையை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் வச்சுக்கிறேன் சார். அது இப்போ வந்து மீது சொன்னாரு. அப்படி பாக்கில் எடுக்கணும், பாக்கில் எடுத்துட்டு அந்த அந்த புள்ளி மண் அப்படியெல்லாம் இல்லையே, அது அதுக்கு என்ன செய்யறது? அதே நேரத்தில் என்னது, அதை விட வேண்டியது வேற ஆப்ஷன் இல்லை. படுத்து வச்சுக்கோங்க, கீழே படுத்து போடுறோம்.